இந்த பேரிகார்டு பக்கத்தில் இருக்க தோழர்கள் பொதுக்கூட்டத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னா உள்ள வாங்க. காவல்துறையினர் அவங்க பணியை செய்யறாங்க, நீங்க உள்ள வந்துருங்க. நம்ம வேலை என்ன, பொதுக்கூட்டத்தை பாக்குறது இல்ல அட்டன் பண்றது. உள்ள வந்து தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. முடிச்சு இல்ல நேரம் இதுக்காக தான் வந்திருக்கோம். உட்காரு கொஞ்சம் பிளீஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்றுத் தந்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சி மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழாவாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழா, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல சீறி பாயும் சிறுத்தைகள் என்பதை, ஆடுதுறை அல்ல இது இனி சிறுத்தைகள் துறை என்கின்ற அளவிற்கு சிறப்பான வகையில் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகுந்த சகோதரர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தோழர் முல்லை வளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை வரவேற்று இந்த பொதுக்கூட்டம் ஒருங்கிணைப்பதற்கான பல்வேறு முனைப்புகளை முன்னெடுத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய நகர செயலாளர் நிறைவாக நன்றியுரை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா அவர்களே, குடந்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் காசி தமிழ் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் தென்னவன் அவர்களே, இளைஞர் எழுச்சி பாசனுடைய ஒன்றிய அமைப்பாளர் தம்பி விக்கி வளவன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மைனா ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்து சுருக்கமாக பேச வேண்டிய சூழலில் எனக்கு உதவி செய்கின்ற வகையில் மிகப்பெரிய உரையாற்றக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் எனக்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கடலூர் மாநகராட்சியுடைய துணை மேயர் அன்பிற்கினிய வழக்கறிஞர் தோழர் தாமரை செல்வன் அவர்களே, முன்னாள் மண்டல செயலாளர் குடந்தை வழக்கறிஞர் சங்க தலைவர் கட்சியினுடைய மூத்த போராளி பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் விவேகானந்தன் அவர்களே, தம்பி வெண்மணி அவர்களே, தோழர் அலெக்ஸ் அவர்களே, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் ராசாங்கம் அவர்களே, தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணாதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில உணர்ச்சிகரமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டரணி மாநில துணை செயலாளர் தோழர் செல்வம் அவர்களே, தஞ்சை முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழறிவு அவர்களே, தோழர் புரட்சியாளன் அவர்களே, குடந்தை மூர்த்தி அவர்களே மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, தம்பி தமிழ் அவர்களே, தங்கை சந்தியா அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், தஞ்சை மாவட்ட துணை செயலாளர் தோழர் சுஜாதா அவர்களே, குடந்தை மாமன்ற உறுப்பினர் ரூபின் ஷா அலெக்ஸ் அவர்களே, பிறைமதி அவர்களே, செம்மலர் அவர்களே, வினோதா அவர்களே, பால சரஸ்வதி அவர்களே, கலைமதி அவர்களே, செம்மங்குடி கவிதா அவர்களே, சிவசக்தி மாலா அவர்களே, சக்தி கதிர் அவர்களே, செல்வி பரிதா பேதம், மை செல்வி, மாதவி, பீமா திவ்ய பாரதி, ரேவதி, கல்விக்கரசி, பரிமலா, வெண்ணிலா, வேம்பரசி, நித்யா, சுரேஷ்குமார் ஆகிய தோழர்களே, தேவி திருமாறன் அவர்களே, திருமா தோழர் இலக்கியா அவர்களே, சகோதரி அமுதா இனியன் அவர்களே, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருளும். கிட்டத்தட்ட காலை ஆடுதுறை நகர பொருளாளர் புரட்சி அரசு அவர்களே, பிரபு அவர்களே, சுரேஷ் அவர்களே, வினோத் அவர்களே, சுந்தர் அவர்களே, அமீர் காளிதாஸ் அவர்களே, சச்சின் அவர்களே, ஞானசீலன் அவர்களே, வழக்கறிஞர் குணசீலன் அவர்களே, கிட்டத்தட்ட காலை
9 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டு இங்கே ஆடுதுறைக்கு இன்று மாலை 5 மணி அளவிலே வந்து சேர்ந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்காக நீங்கள் எத்தனை மணி நேரம் செலவு செய்திருக்கிறீர்களோ அதே அளவிற்கான நேரத்தை செலவு செய்து முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரத்திற்கான நன்றி அறிவிப்பு விழா, தலைவர் எழுச்சி தமிழருக்கான பாராட்டு விழா என்று இவர்கள் போட்டிருந்தாலும் கூட இது ஒரு நன்றி அறிவிப்பு விழா என்கின்ற அளவிலே தான் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். நம்முடைய தோழர் முல்லைவளவன் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கான தேதியை என்னிடத்திலே கேட்ட பொழுது, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் எப்பொழுதும் போல ஆண்டாண்டு காலமாக காலம் காலமாக இருந்து வரக்கூடிய சாதிய அடக்குமுறைகள், தனிநபர்களுக்கான அடக்குமுறை என்பதெல்லாம் மாறி இன்றைக்கு ஏக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்படக்கூடிய அடக்குமுறைகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிகம்பத்தை நடுவதற்கே ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டிய சூழல் என்கின்ற அளவில் இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் எடுத்துச் சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டிருந்தார். முதலிலே அவருக்கு அளித்திருந்த தேதி தற்செயலாக அன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சி விழுப்புரத்திலே நடந்தது. ஆகவே அவரிடத்திலே இந்த தேதியை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருந்தேன். பிறகு இன்னொரு தேதி சொன்னார். அந்த தேதி சொன்ன பொழுது கூட காவல்துறையினர் இந்த இடத்திலே கூட்டம் நடத்தக்கூடாது என்கின்ற நிலையிலே சில கட்டுப்பாடுகளை அல்லது தடையை விதித்தார்கள் என்று சொன்னார்கள். இதுல மிக வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், மக்களுடைய அங்கீகாரம், தேர்தல் அங்கீகாரம், இவை அனைத்தையும் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார் என்றால் மற்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியோ தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு, சமூகத்திற்கு உட்பட்டு, சமூக நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்கான பணியிலே ஈடுபடக்கூடிய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய வாரிசுகள் அல்லது அவருடைய வழித்தோன்றல்கள் என்கின்ற பொழுது ஒரு பொழுதும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற காட்டுமிராண்டித்தனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் செய்ய மாட்டேன். அந்த வகையில அதை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு இன்றைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே எவ்வளவு பேருக்கு இங்கே தெரியும் என்பது தெரியவில்லை. எனக்கே கூட சற்று தாமதமாகத்தான் தெரிய வந்தது. நம்முடைய தம்பி விக்கி வளவன் அவருடைய குழந்தையுடைய பிறந்த நாள் என்று சொல்லி வந்திருந்த பொழுது அவர் சொன்னார், இதே தேதியில் தான் 2021 வாக்குப்பதிவு நடைபெற்றது. எந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்தோமோ அந்த தேதியில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பொருத்தமாக இருக்கிறது. தேர்தல் அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு இந்தந்த நிலைகள் அல்லது இது போன்ற நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனைகளை நிறைவு செய்கின்ற பொழுது வழங்குகின்ற ஒரு அங்கீகாரம். ஆனால் தேர்தல் அங்கீகாரம் பெறுவது என்பது அவ்வளவு பெரிய விஷயமா அல்லது தேர்தல் அங்கீகாரத்தை கொண்டாடுகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா என சில பேர் நினைக்கக்கூடும். அதனால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரம் என்பது 5 முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு திடீரென யாரோ ஒருவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும், கட்சிக்கான அமைப்பை காட்ட முடியும், அவர் பின்னால் சில பேர் போக முடியும் என்கின்ற சூழல் எல்லாம் இருக்கிறது. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை பற்றிய புரிதல் இருக்கிறதா, நாட்டு நிலவரத்தை பற்றிய தெளிவு இருக்கிறதா, இங்கே நிலவுகின்ற இடஒதுக்கீட்டு கொள்கையை பற்றிய ஒரு புரிதல் இருக்கிறதா, காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றிய ஒரு தெளிவு இருக்கிறதா, ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி ஏதாவது தெரியுமா, முல்லை பெரியார் பிரச்சனை என்றால் என்னவென்று புரியுமா, நீட் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா, நேர்மையானவரா, வாய்மை மிக்கவரா, பண்பானவரா, ஒழுக்கத்தில் சிறந்தவரா, இப்படியெல்லாம் பார்ப்பதற்கான நிலை இல்லை. ஒருவேளை அப்படியெல்லாம் ஒரு தேர்வை வைத்து இன்றைக்கு நீட் தேர்வு என்பது போல அரசியல் கட்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு தேர்வு வைத்தால் சந்தேகமே வேண்டாம், முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடியவர், முதல் மதிப்பெண் என்பதை விட நிறைவான மதிப்பெண் எடுக்கக்கூடிய மகத்தான தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். இந்த தேர்தல் அங்கீகாரம் எல்லா கட்சிகளுக்கும் இன்று இருக்கிறது. எல்லா கட்சிகளும் என்று சொல்வது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முன்னணி வரிசையில் இருக்கக்கூடிய பல கட்சிகள்.
அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருக்குமே தேர்தல் அங்கீகாரம் இருக்கிறது. தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் வரிசையில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இது எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அந்த பட்டியலிலே சேர்ந்து இருக்கிறது. சரி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக அவர்கள் அங்கீகாரத்தை வென்றெடுப்பதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை வென்றெடுத்திருப்பதிலும் ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருக்கிறது அல்லது வேறுபாடு இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக இருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவை நிறுவியவர் அல்லது உருவாக்கியவர் இன்றைக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்றால் இல்லை. சரி, அம்மையார் ஜெயலலிதா அதை செய்தாரா என்றால் இல்லை. அம்மையார் ஜெயலலிதாவிற்கு முன்பாக எம்ஜிஆர் அந்த கட்சியை நிறுவினார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, எம்ஜிஆர் அந்த கட்சியை நிறுவினார், எம்ஜிஆர் அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி தந்தார். எம்ஜிஆர் அங்கீகாரத்தை வாங்கி தந்தது எந்த வகையிலே அவரால் முடிந்தது என்பதை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், எம்ஜிஆர் அதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியில் பொருளாளர் என்கின்ற வகையிலே செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் கட்சியிலே பல ஆண்டு காலம் பணியாற்றி அந்த கட்சியை விட்டு வெளியே வருகிறார், கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களோடு வெளியே வருகிறார். அதோடு மட்டுமல்லாது திரைப்படங்களில் நடித்து மக்களிடம் மிக பரிச்சயமாக இருக்கிறார். இன்னும் குறிப்பாக திரையிலே மிக நல்லவராக பல காரியங்களை செய்தது. அதன் அடிப்படையிலே மக்கள் இவர் மிகவும் நல்லவர் அல்லது இவர் நமக்கு ஏற்புடையவர் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத் தருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு கலைஞராக இருந்தாலும் சரி, அல்லது உருவாக்கியவர் நிறுவியர் அண்ணா என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அண்ணா திடீரென்று ஒரு நாள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் என்பது உண்மை என்றாலும் கூட அந்த திடீரென்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் திராவிடர் கழகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பிலே பணியாற்றினார். அந்த சமூக அமைப்பு அரசியல் அமைப்பாக வடிவம் மாறக்கூடிய நிலையிலே எப்படி டிபி என்று சொல்லப்பட்ட தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று தேர்தல் அரசியல் கட்சியாக ஒரு உருமாற்றம் நடைபெற்றதோ, டிபிஐ தான் விசிகே, திராவிடர் கழகம் டிகே தான் டிஎம்கே. டிகேக்கு வந்து தேர்தல் நிக்கிற வேலை கிடையாது, டிஎம்கே எலெக்ஷன்ல நிற்கும். அப்ப திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு, அதனுடைய கட்டமைப்பு, இவை அனைத்தும் அண்ணாவுக்கு உதவியது. அண்ணா முதல் தேர்தலில் 15 இடங்களை வெற்றி பெற்றார், இரண்டாவது தேர்தலில் 51 இடங்களில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு ஆட்சியை பிடித்தார், தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றார். சரி, அப்படி திராவிடர் கழகமாவது திராவிடர் கழகத்துக்கான தலைவராக இருந்த பகுத்தறிவு தந்தை பகலவன் அவர்கள் அவராகவே உருவாக்கிய ஒரு அமைப்பா என்றால் அவராக உருவாக்கினார். ஆனால் அதற்கான அடிப்படை எங்கிருந்து வந்தது? திராவிடர் கழகத்துக்கான வேர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று ஒரு அமைப்பு. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற அமைப்பு ஒரு பத்திரிகை நடத்தியது. அந்த பத்திரிகையுடைய பெயர் ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் என்பது நீதி கட்சி என பெயர் பெற்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி என்று சொல்லப்பட்டது. ஆக தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக, மதிமுக போன்ற கட்சிகள். சரி, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவிய யார் என்ற கேள்விக்கு விடையை தேட போனால் அது யாரும் தனிநபருடைய முயற்சி இல்லை. காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்தினார்கள். அப்படி முன்னிறுத்திய பல்வேறு தலைவர்கள், படகல் அரசர் தொடங்கி டி.எம். நாயர் தொடங்கி பல நபர்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அமைப்பை நிறுவினார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது. அப்படியே அதனுடைய வேர்களை தேடி நாம் சென்றோம் என்று சொன்னால், அது வெள்ளையர் காலத்திலே காங்கிரஸ் கட்சி என்று உருவாக்கப்பட்ட பொழுது வெள்ளையர்களே சில பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான். இதில் எதுவுமே தனிநபருடைய உழைப்போ, தனிநபருடைய பங்களிப்போ, தனிநபருடைய முனைப்போ, தனிநபருடைய கட்டமைப்போ எதுவுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய வேர்கள் கூட ஜனசங்கம் என்கின்ற ஒரு கட்சி இருந்தது. ஜனதாவாக உருமாறியது, பின்பு பாரதிய ஜனதாவாக உருமாறியது. அதற்கு பின்னால் இருந்து இயக்கிய RSS என்கின்ற ஒரு கட்டமைப்பு. சரி, இதெல்லாம் சரி. தேமுதிக அங்கீகாரம் வாங்கினாங்களே, அங்கேதான் இருக்கிறது சூட்சம். நான் சொன்னது போல, நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், என்னுடைய கொள்கை இது,
என்னுடைய கோட்பாடு இது. நான் பேசுவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை, கோரிக்கை அல்லது கொள்கை, கோட்பாடு, தந்தை பெரியாரின் கோட்பாடு. என்னுடைய முழக்கம் இது. நான் முன்வைக்கக்கூடிய கருத்து இது. என்னோடு வாருங்கள் தோழர்களே என்று விஜயகாந்த் போய் எந்த ஊரிலும் பேசி கட்சியை கட்டமைக்கவில்லை. அவர் திரைப்படங்களை நடித்தார். திரைப்படங்களை நடித்தது மூலம் மக்களுக்கு அறிமுகமானார். மக்களுக்கு அறிமுகமான நிலையில் ஒரு காலகட்டத்திலே கட்சியை துவக்கினார். அந்த கட்சியிலே அவரை திரைப்படங்கள் மூலமாக தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், திரைப்படங்கள் மூலமாக அவர் மீது பற்று கொண்டவர்கள் அந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். திரைப்படங்களை பார்த்து சில பேர், இவர் திரைப்படங்களிலே நல்ல கதாபாத்திரங்களை நடித்திருக்கிறார், இவர் பேசுவதும் நல்லா பேசுறாரு, நேர்மையாக பேசுகிறார், ஆகவே இவருக்கு வாக்களிப்போம் என்கிற நிலையிலே வாக்களித்தார்கள், அங்கீகாரத்தை பெற்றார். ஆனால் தோழர்களே, இந்த கட்டமைப்பு, இந்த சாதிய கட்டமைப்பு கொண்ட இந்த சமூகத்தில் யார் கட்சி தொடங்கினாலும் அங்கே யார் என்று பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் ஒரு கட்சி அல்ல, ஒரு அமைப்பு அல்ல, ஒரு சிறிய நிறுவனம் தொடங்கினால் கூட அந்த நிறுவனத்தை ஊக்கப்படுத்துவதற்கு தயங்குவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிலே பிறந்த ஒருவர், பள்ளி படிப்பதற்கு பல மைல் தூரம் காலிலே செருப்பில்லாமல் நடந்து பள்ளி பயின்றவர், அதற்கு பிறகு பல ஊர்கள் தாண்டி கல்லூரி படிப்பை முடித்தவர், பின்னர் சென்னை வந்து தன்னுடைய முதுநிலை படிப்பை படிக்கின்ற பொழுதே, படித்த மாணவராக இருந்த பொழுதே ஈழத்தமிழர் பிரச்சனையில இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு சில பேர் வந்து ஈழ பிரச்சனையை பேசுறார். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி அல்ல. அவர் தன்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களிலே ஈழத்தை பேசினார். இன்று வரை ஈழத்தை பேசுகிறார். ஒரே நிலையில், ஒரே நேர்கோட்டில் இருந்து ஈழத்திற்கான தீர்வை பேசுகிறார். அவர் கல்லூரியில் இருந்த பொழுதே தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதற்கான மேடை அமைக்க வேண்டும், விளக்குகள் அமைக்க வேண்டும், பல்வேறு நிலையில இதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும், இதற்கான விளம்பரங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் வேறு. 80களில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கக்கூடியவர் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி ஈழத்தமிழர் ஆதரவு மாநாடு என்கின்ற ஒரு மாநாட்டை நடத்துகிறார். அப்படியே படிப்படியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற அமைப்பு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவப்படுகிறது. பின்பு அரசியல் இயக்கமாக மாறுகிறது. ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, பட்டி தொட்டி எல்லாம் சென்று அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்கின்ற முழக்கங்களை முன்வைத்து ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஓர் அணியில் சேர்த்து புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை என்பது இதுதான். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை சாதியத்தை தூக்கி பிடிப்பதல்ல, சாதியை வேறறுப்பது, சாதியத்தை வேறறுப்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை. சாதியற்ற சமூகத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை. ஊர் ஊராக, தெரு தெருவாக, சைக்கிளிலே சென்று, பஸ்ஸிலே சென்று பல நாட்கள் உணவின்றி கிடந்து இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அணி திரட்டி ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை வென்றெடுத்துக் கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் எப்படிப்பட்ட தேர்தல் அங்கீகாரம்! ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அறியப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என்று அறியப்பட்ட இந்த கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிற்கக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய தனி தொகுதியில் நின்றால் கூட வாக்குகளை பெற முடியாது என்று சொன்னவர்கள், இந்த கட்சியிலே இருக்கக்கூடியவரெல்லாம் யார் பொது தொகுதியிலே நிற்பார்கள் என்று சொன்னவர்கள், தப்பி தவறி பொது தொகுதியிலே நின்றால் கூட யார் இவர்களுக்கு எல்லாம் வாக்களிப்பார் என்று பேசியவர்கள், ஏளனம் பேசியவர்கள், இவர்கள் முகத்தில் எல்லாம் டன் கணக்கிலே கரியை பூசி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 பொது தொகுதிகளில் போட்டியிட்டது, 2 பொது தொகுதியில் வெற்றி பெற்றது. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம 6 தொகுதி இன்னும் 2 தான் பொது தொகுதி. 100% நின்ன 2 தொகுதியிலே வெற்றி. இன்றைக்கு சாதிய ரீதியாக, சமூக ரீதியாக பிரித்தாலும் கொள்கையை, பிரித்தாலும் நடவடிக்கையை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை, கோட்பாடு ஒன்றுதான். அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று வகைப்படுத்தியது வெறுமனே பட்டியலின மக்கள் அல்ல. அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்கின்ற பொழுது பட்டியலின மக்களை பற்றி மட்டும் பேசவில்லை. யார் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்கள். அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அவர்களை பட்டியல் பண்ணி எடுத்து தனியா எடுக்கிறார். ஒரு பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். ஸ்கெடியூல்னா அட்டவணை. அப்படி அட்டவணைப்படுத்தப்பட்டவர்கள் தான் பட்டியலின மக்கள். அப்படியானால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் பேக்வர்டு தான். இன்னும் கூட ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் தோழர்களே, இன்றைக்கு சில கருத்தாக்கம் அல்லது சில புரிதல்கள் வேண்டுமென்றே காலம் காலமாக நிறுவப்பட்டு வருகிறது.
இன்றைக்கு அதெல்லாம் மாறி வந்திருக்கிறது. மாறுவதற்கான மிகப்பெரிய அடிப்படை காரணமாக நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழருடைய பிரச்சாரம் இன்றைக்கு அதை செய்திருக்கிறது. இன்றைக்கும் கூட சில மூடர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏதோ பட்டியலின மக்களுக்கான தலைவர் என்பது போல சுருக்கி பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாக அவர் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொல்லி இருக்கிறார். சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ். விடுதலை அடைந்த பிறகு பட்டியல் படுத்துகின்ற பொழுது இந்த சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ்ல யார் யாரை முன்னிலைப்படுத்தி அல்லது முதன்மைப்படுத்தி யார் யார் மிகப்பெரிய அளவில் கொடுமைகளை சந்திக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தார். அப்படி யார் மிகப்பெரிய கொடுமைகளை சந்திக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக அவர் வச்ச ஒரு அடிப்படை ஒரு எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இது இருந்ததுன்னா இவங்க பட்டியலினத்தில் சேர்க்கணும் அப்படின்னு அவர் வச்சது என்னன்னா, யார் யாரெல்லாம் தீண்டாமை கொடுமைக்கு எந்தெந்த சமூகங்கள் எல்லாம் ஆட்பட்டு இருக்கிறதோ இந்தியா முழுக்க அந்த சமூகங்களை பட்டியல்படுத்தினார். அதோட விட்டு அவரு அதுல என்ன சிக்கல்னா, இந்தியா முழுக்க பட்டியல்படுத்தினார் ஷெட்யூல் காஸ்ட். பேக்வர்ட் கிளாஸ் பட்டியல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருந்தது. ஆனால் என்ன சிக்கல் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிற்படுத்தப்பட்ட சாதிகள் உத்தரப்பிரதேசத்தில் இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சில பிற்பட்ட சாதிகள் கர்நாடகத்தில் இல்ல, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகள் கேரளாவில் இல்லை. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கே என்ன செய்தார் என்று சொன்னால், பேக்வர்ட் கமிஷன் என்று ஒன்று அமைக்க வேண்டும். எப்படி பட்டியல் இனத்தவரை நாம் அடையாளம் கண்டோமோ அது மாதிரி அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னார். அதை காங்கிரஸ் ஏற்கவில்லை. அதுவும் ஒரு காரணம் அவர் வெளியே வருவதற்கு. என்றாலும் கூட அவர் என்ன ப்ரொவிஷன் வச்சார்னா, பேக்வர்ட் கிளாஸ் யார் என்பதை கண்டறியக்கூடிய அந்த அதிகாரத்தை மாநிலங்களே எடுத்துக் கொள்ளலாம். அதனாலதான் இன்னைக்கு கூட பேக்வர்ட் கிளாஸ் இருந்தது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் தமிழ்நாட்டில் மாற்ற முடியுது. அப்படியானால் இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலம் சமூக நீதியின் மூலம் யார் யார் எல்லாம் பயன்பெற்று இருக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டவர்கள், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும். இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அண்ணன் விவேகானந்தர் வக்ஃபு பில்லை பத்தி பேசினார். நான் பேசுவது ஆடுதுறை என்பதற்காகவே சில பதிவுகளை செய்ய வேண்டி இருக்கிறது. பெயருக்காக ஒப்புக்காக ஒரு சமூகத்திற்கு செய்கிறேன் என்று பேசுவதல்ல. திடீர்னு ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிக்க போறாங்க சாயந்தரம் உடனே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தார். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டார். எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய 20% 10.5% கொடுக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு நான் செய்தார். என்ன பெரிய காமெடினா, அதை செஞ்ச உடனே ஒருத்தர் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல, அப்படியே லேசா தாடி வச்சுட்டு வீடியோல ஓன்னு அழுதார். என்னோட நீண்ட கால போராட்டமே முடிவுக்கு வந்துருச்சு, இதனால நாங்க பெரிய வெற்றி பெற்றோம்னா எங்க போச்சு 10.5 இன்னைக்கு? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? உண்மையிலேயே சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இது யாரையும் புண்படுத்த வேண்டும் அல்லது எதிர் நிலையில பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக. அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி சொன்னது 20% மாநிலத்தில் 2% ஒன்றியத்திலே பெறுவோம் என்று சொன்னார்கள். சரி, பேரளவில் 20% வாங்கிட்டீங்க, ரைட், ஓகே. ஒன்றியத்திலேயே இன்னும் கேட்கல. இன்னொரு பெரிய நாடகம் இன்று வரை ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் போறோம். சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எந்திரிச்சு 10.5 என்னாச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்னாச்சுன்னு. இது எப்படின்னா, எங்க ஒண்ணு தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். ஒரு மோதிரத்தை அங்க தொலைச்சிட்டீங்க, இங்க தேடுறீங்க. ஏன்னா இங்க தேடுற, இங்கதாங்க லைட் இருக்குதுன்றான். தொலைச்சி இடத்தை விட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேடுறா என்ன இது? டேய், நீ இதை கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு. ஏனென்று சொன்னால் மாநில அரசு காஸ்ட் சர்வே எடுக்க முடியும். சர்வே என்பதற்கும் சென்சஸ் என்பதற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த இடத்துல சர்வே பண்ணணும்னா நான் இங்க இருந்து பாக்குறேன், ஒரு வரிசையில ஒரு 15 சேர் இருக்கு, ஒரு 20 வருஷம் இருக்கு, இல்ல 30 வருஷம் இருக்கு, தோராயமா 20 15 பேர், ஒரு 30 வருஷம் 450 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு தோராய கணக்கு. இது சர்வே. அது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 450க்கு மேல இருக்கலாம், 500 இருக்கலாம், இல்ல 300 இருக்கலாம். ஆனா சென்சஸ் அப்படின்னா ஒருத்தரையும் போய் இவர் பேர் என்ன, இவர் பேர் என்ன, இவர் பேர் என்னன்னு எடுக்கிறது.
State government can only take cash survey. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோட தேர்தலில் உறவு கொள்கிறார்கள். நேற்றைக்கு கூட வக்ஃபு பில் வந்த பொழுது உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் அடையாளம் காணக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள், நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். வக்ஃபு பில் வந்த பொழுது, வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் வந்த பொழுது, சட்ட திருத்தம் வந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் அதற்கு எதிராக வாக்களிக்கிறார்கள். மக்களவையில் அந்த வாக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி போகவில்லை. இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிலாம் பிஜேபிக்கு ஒரு பக்கம் அங்க முட்டு கொடுக்குறாங்க. ஆனா எங்க மாநில சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்றாங்க. இங்க எடுக்க முடியாது. ஆனால் தொடர்களே, அவர்கள் பாராளுமன்றத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்பதற்கு மறுத்தார்கள் அல்லது வேண்டும் என்றே மறுக்கிறார்கள். ஒரு சமூகத்தை ஏமாற்றுகிறார்கள். எந்த சமூகத்தை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்தை அடிக்கிறார்களோ, உடைக்கிறார்களோ, தூக்கி போடுகிறார்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முன்னால் பேசுகிறார். பார்லிமெண்ட்ல பிஜேபியுடைய பிணரையை பிடித்து ஆற்றுகிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆக வேண்டும் பேசியது தலைவர் எழுச்சி தமிழர். எங்கே போனார் உங்களுடைய தலைவர்? கேட்க வேண்டிய இடம் ஒன்றிய அரசு. ஏன் நாடகம் ஆடுகிறீர்கள்? ஒன்றிய அரசோடு உறவாடுகிறீர்கள், ஒன்றிய அரசோடு நல்லா இருக்கிறீங்க, ஒன்றிய அரசு கிட்ட பல ஆப்ளிகேஷன் முடிக்கிறீங்க. ஆனால் வெளியிலே நீங்கள் சொல்வது எங்கள் சமூகத்திற்காக நாங்கள் பாடு. எதற்காக சொல்லுகிறேன்னா, அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு சொல்கிறேன். புறத்தோற்றத்திலே உங்கள் சமூகத்திற்காக பாடுபடுவதாக அவர் சொல்வது பச்சை பொய். உண்மையில் உங்கள் சமூகத்துக்கும் சேர்த்து பாடுபடக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது கூட இன்னைக்கு கிடையாது, இன்றைக்கு கிடையாது. புதுசா ஒண்ணு இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் தலைவர் எழுச்சி தமிழர் கேட்கல. தலைவர் எழுச்சி தமிழர் முதல்ல நாடாளுமன்றத்துக்கு போற 2009 நமக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் அவர் போடும்போது அப்ப பிரதமரா வந்து மன்மோகன் சிங் இருக்கார். இப்ப இங்க வந்து நம்ம வந்து பிசி எம்பிசி இருக்கு. இங்க பிசி எம்பிசி இருக்கு. ஒன்றிய அளவுல பிசி எம்பிசி எல்லாம் கிடையாது. ஒன்றிய அளவுல ஒரே ஒரு அமைப்பு தான் ஓபிசி. நான் சொன்னேன் முதல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாரையும் பிசின்னு சொன்னாரு. பிசில இருக்கவங்க எல்லாரையும் ஒரு பகுதியை எடுத்து எஸ்சின்னு மாத்தினார், ஷெட்யூல் காஸ்ட் கொண்டு வந்தாரு. மீதி இருக்கிறவங்க யாருன்னா ஓபிசி. ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்வர்ட் கிளாஸ். இதுல ஷெட்யூல் காஸ்ட் எடுத்துட்டாரு, பிரிச்சுட்டாரு இவங்கதான். அப்ப மீதி இருக்கிறவங்க என்ன சொல்றது? அதர் பேக்வர்ட் கிளாஸ். அதனால ஒன்றிய அரசுல அது அதர் பேக்வர்ட் கிளாஸ். சரி, ஒன்றிய அரசுல அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு. எப்ப வந்தது? விபி சிங் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்திய பொழுது வந்தது. மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்திய விபி சிங்கை கவுத்தது யாரு? எந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு வழங்கிய விபி சிங்கை கவிழ்த்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு உறவாடி கொண்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீதியை பெறுவேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, கேட்கிறவன் தான் சொல்றான் கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா நமக்கு அறிவு வேணும்ல. மொத்தமா பிசிக்கே ரிசர்வேஷன் வேணான்றான் பிஜேபி. அவன் எப்படி அவனுக்கு தனியா எம்பிசி ரிசர்வேஷன் கொடுப்பான்? இந்த அறிவு வேண்டாமா? ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் தொடர்ல ஓபிசிக்கு எல்லாருக்கும் கூட ரிசர்வேஷன் கிடையாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க ஒருத்தர் எம்பிசியா இருப்பாரு, அவரு வந்து பெரிய கோடீஸ்வரரா கூட இருப்பாரு, அவருக்கு வந்து ரிசர்வேஷன் உண்டு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிசிஆர் தான் அவருக்கு ரிசர்வேஷன் உண்டு, அவருடைய வருமான கணக்குல கிடையாது. ஆனால் ஒன்றிய அளவுல இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல அவருக்கு வருமானம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப நம்மளுடைய அரசு அதிகாரி, நம்ம காவல்துறை அதிகாரி கூட இருக்காங்க. அதுல வந்து கிளாஸ் 1 ஆபீசர் இருக்காருன்னா இங்க அவருக்கு ரிசர்வேஷன் உண்டு. ஒரு எம்பிசி ஆபீசர் இருக்காருன்னா இங்க அவருக்கு ரிசர்வேஷன் உண்டு. அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதே கிளாஸ் 1 ஆபீசருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கிடையாது. இதுக்கு வருமான வரம்புன்னு ஒண்ணு வச்சிருக்கான். இந்த வருமான வரம்பு ரொம்ப நாளா எவ்வளவு இருந்ததுன்னா 4 லட்சம் இருந்தது. இங்க அங்கங்க தெருவா கூட்டம் போட்டு நாங்கெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம், இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் கதை விட்டு தெரிஞ்சவனுங்க. நமக்கு முன்னாடியே பார்லிமெண்ட் போனவனுங்க. பார்லிமெண்ட்ல போய் வெளில இருக்கிற கேண்டீன்ல போய் சமோசா டீ சாப்பிட்டு கையெழுத்து போடாம கூட வர்றவனுங்க. அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து இணையத்துல ஈஸியா வருது. எவன் எம்பியா இருக்கா என்ன இன்னைக்கு பேசுறா? நான் கேக்குறேன்,
டெய்லி தலைவர் எழுச்சி தமிழரோ இல்ல ரவிக்குமார் பேசுறது வருதா வரலையா? ஏன்டா அவங்க எம்பி பேசுறது வரவே இல்லை? வைகோ வருது, வைகோ பேசுறாரு டெய்லி. பிரிட்டோன் ஒரு எம்பி இருக்காரு கேரளா, அவர் பேசுறாரு டெய்லி. ஏன் அவங்க எம்பி பேசுறது வரல? இந்த 4 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு இருக்கு, இது ரொம்ப கம்மி. யாருக்கு இது தோணுது? யாருக்கு இதை உயர்த்த வேண்டும் என்று தோன்றுகிறது? எந்த சமூகத்தின் அடிப்படையில் சாதி வெறியை ஊட்டி இவர்கள் கட்சி கொடிக்கம்பம் பறக்கக்கூடாது, இவருடைய கூட்டம் நடக்கக்கூடாது, இவர்கள் எந்த ஊரிலும் போகக்கூடாது, அல்லது தலைவர் எழுச்சி தமிழர் போகின்ற இடங்களிலே கல்லெறிய வேண்டும், தலைவர் எழுச்சி தமிழர் போகின்ற இடங்களை தாக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிடுகிறார்களோ அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு இருப்பதை 15 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று மன்மோகன் சிங்கிடத்திலே கோரிக்கை வைத்தார். அன்றைக்கு அது 6 லட்சமாக உயர்த்தப்பட்டது. இது வரலாறு. பிசிக்கான வருமான வரம்பு உயர்த்தப்பட்டதற்கான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர். மெடிக்கல் காலேஜ் சீட் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சில மாநிலங்கள்ல காலேஜே இருக்காது, மருத்துவ கல்லூரியே இருக்காது. உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்துல ஸ்கூலே இல்லைன்னா இல்ல காலேஜே இல்லைன்னா என்ன பண்றோம், நம்ம பக்கத்து மாவட்டத்துல மற்ற மாவட்டங்கள் காலேஜ் இல்லாத மாவட்டத்துல ஒரு 2 சீட்டு கொடுங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். அந்த மாதிரி என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு, நிறைய காலேஜ்ல நிறைய மாநிலங்கள்ல காலேஜே இல்ல, அதனால காலேஜ் நிறைய இருக்கிற மாநிலங்கள் 15% இடங்களை நீங்கள் 15% இடங்களை நீங்கள் மத்திய தொகுப்பிற்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை போடுறாங்க. அதன்படி எல்லா ஸ்டேட்ல இருந்தும், இப்ப நம்ம ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து 100 சீட் இருக்குன்னா 15 சீட்டு கொடுத்துறோம். அந்த 15 சீட்டுக்கு அட்மிஷன் யார் போடுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு போடும். அந்த சீட்ல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு. யாருக்கு ரிசர்வேஷன் இல்லனா ஓபிசிக்கு இல்ல, ஓபிசினா பிசி அண்ட் எம்பிசிக்கு இல்ல. இது நியாயமா யார் கேட்டிருக்கணும்? யாரு அவங்களுக்காக அப்படியே ஐயோ உங்களுக்காகவே எங்க வாழ்க்கை போச்சு, எங்க அப்பா வாழ்க்கை போச்சு அப்படின்னு தைலாவரத்துல 2 உண்டியை வச்சு ஒரு உண்டியில அதிமுக வைக்க வேண்டியது, இன்னொரு உண்டியில திமுக வைக்க வேண்டியது. உலகத்துல எவனாவது இப்படி கூட்டணி டிசைட் பண்ணுவானா? என் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்றாரு, ஏய் சாதியவாத மதவாத சக்திகளோடு ஒருபொழுதும் கூட்டணி இல்லை. இன்றைக்கு கூட இந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை. அந்த கூட்டணியை கட்டமைத்தவர்களே நாங்கள் தான். நாங்கள் எப்படி அந்த கூட்டணி விட்டு போவோம் கேட்கிறாரு. என்னைக்காவது நீங்க சொல்லிருக்கீங்களா ஒரு 6 மாசம் முன்னாடி இதுதான் எங்க கூட்டணி? இன்னைக்கு சொல்லுவீங்களா? இன்னைக்கு வெளிப்படையா ஒரு சவாலை கொடுக்கிறார். நாளைக்கு சொல்ல முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் தான் இருப்போம், அதே மாதிரி தேர்தல் நிக்க முடியுமா உங்களால? முடியாது. 2 பொட்டி வைக்க வேண்டியது திமுக அதிமுக வைக்க வேண்டியது. இந்த 2 பொட்டி வெட்டி எண்ணினே இருக்கும்போது போன் வரும், எங்க பெரிய பொட்டி வந்துச்சுன்னு போன் வரும். ஓட்டு போட்டவங்க என்ன நினைப்பான்னா, அந்த மீட்டிங்ல இந்த 2 பொட்டியை எண்ணிதான் ஐயா சொல்ல போறாரு நினைப்பான். அவருக்கு அவர் மணி அடிச்சுடுவாரு. பாவம் நம்ம பக்கத்துல ஜிகே மணி இருப்பாரு, அவர் பாவம் அவர் ஒரு தலைவரா வச்சிருக்காங்க. மணி முடிச்சிருங்க, என்ன இல்ல அந்த மணி முடிச்சுட்டாங்க, இல்ல நீங்க முடிங்க, எந்த பொட்டி தொடுங்க. இப்படி எல்லாம் கட்சி நடத்தினா இப்ப நீங்க யாரு உடைச்சாலும் எந்த கொடிக்கம்பமா இருந்தாலும் உடையும். யாரு கடப்பாறை எடுத்துட்டு போய் கல்வெட்ட கேட்டாலும் கேட்க முடியும். ஆனா எங்க கட்சி தோழர்கள், எங்க கட்சி நிர்வாகிகள் அறிவுபூர்வமாக பேசுறதுக்கு உன்னால இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பயிற்சி கொடுக்க முடியாது. நீ உங்க பாசறையிலே எங்க தலைவர் பேசுற பேச்ச போட்டுதான் அவனுக்கு கத்துக் கொடுக்குற. நீ பேசுங்க, எங்களுக்கு ஆள் இருக்காங்க. எங்க தலைவர் பேசுற ஒவ்வொரு நாளும் பயிற்சி தான். உங்க கட்சி கூட்டத்துல பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்க தலைவர் அறிவை பிச்சை வாங்குறீங்க. அதனால எதற்காக அதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு சமூகங்களை கடந்து ஒரு தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் நிமிர்ந்து நிற்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுதா? ஆயிடுச்சு, 30 வருஷத்துக்கு மேல பொது வாழ்க்கையில் இருக்காரு. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது, ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ ஒரு இதுவோ இருக்கா? அவருடைய பண்பு நலன் குறித்து ஏதோ ஒன்று இருக்கா? இல்ல. அது நாமளா வளர்த்துக்கிறது இல்ல, இயல்பா இருக்கிறது. இயல்பிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர்.
மனிதர்களில் தலைவர்கள் வருவதுண்டு, ஆனால் தலைவர்களில் முழுமையான மனிதனாக கிடைப்பது மிக மிக அரிது. அவர் முழுமையான மனிதர். He is an ideal man. ஒரு ஐடியல் சொசைட்டி, ஒரு சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் ரிஃபைன் ஆகணும். அது நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு தான் நமக்கு வந்து பல்வேறு அமைப்புகள். எல்லாரையும் நம்ம அப்படியே விட்டா என்ன ஆகும், என்ன நடக்கும் தெரியாது. அதனால நமக்கான பல கட்டமைப்புகள், அரசுன்ற கட்டமைப்பு, அரசுல இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம, எந்த கட்டமைப்பும் இல்லைன்னா கூட நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றத ஒரு ஐடியல் மேன். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான மனிதராக, தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன நீங்க வந்து கூட்டணி கட்சியா இருக்கீங்க திமுகவோடு, நீங்க வந்து இதை கேட்கணும் அதை கேட்கணும்ன்றாங்க. இப்ப அன்னைக்கே தலைவர் எழுச்சி தமிழர் கேட்டாரு. இப்ப நாம மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதாவது ஒண்ணா கேட்கணுமா? ஏன் எங்க தலைவர் கேட்கிறாரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கிறாரு, எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு பிரச்சனை என்றால் கேட்கிறாரு. அப்படியானால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கா இல்லையா? ஏன் கேட்பதில்லை? திமுக ஆட்சியில் இருக்கிறது. திமுக இருக்கக்கூடிய காவல்துறை ஏதோ ஒரு வகையிலே செயல்பாடு சரியில்லை, வேங்கை வழியில் அவர்களால் சரியான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ரைட். இத வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசணும், போராட்டம் கூட நாங்க மட்டும் தான் கேட்கணுமா? ஏன் நீ வந்து திமுக எதிரான தானே? அதிமுக திமுக எல்லா கட்சியோட திமுக எதிரான ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல புஸ்கு புஸ்குன்னு அசம்பிளி விட்டு ஓடிடுறிய, வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்துல ஒண்ணும் பெறாத விஷயத்துக்கு ஓடிடுறிய. என்னைக்காவது ஒரு நாள் வேங்கை வயல் பிரச்சனை ஏன் திமுக சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு திமுக நெருக்கடி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார் எடப்பாடி? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதிய கட்டமைப்புல சிலரை திருப்தி செய்வதற்கான நடவடிக்கையாக இருக்கிறது. திருநெல்வேலியில் வந்து ஒரு தம்பி, கபடி விளையாடுற தம்பி, அபிஷேக் தேவேந்திர ராஜான்னு ஒரு தம்பி, அவன் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி குற்றுயிரும் கொலையுருமா திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் தான் தலைவர் போய் பார்த்தாரு, பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் சென்று நானும் போய் பார்த்தேன். நான் வந்து ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு வந்தேன். அடுத்த நாள் அசம்பிளி நடக்குது. இங்க இந்த வக்ஃப் சம்பந்தமா வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை பற்றி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில். பேசி கடுமையா பேசுறாரு, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. சரி, அது பேசினல, ஏன் திருநெல்வேலி சம்பவத்தை பற்றி நீ குறிப்பிடவில்லை? ஏன் பேசல? அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கிறோம். சும்மா போற போக்குல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு அல்ல. நம்முடைய தலைவர் எடுக்க மாட்டார். அறிவு சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு தலைவர், தன்னுடைய அறிவு ஆற்றல் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தலைவர். நீங்க இங்க நிறைய பேர் முன்னணி பொறுப்பாளர்களா இருக்காங்க. நம்ம அண்ணன் விவேகானந்தனா இருக்கட்டும், இல்ல நம்ம தாமரசனா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசாங்கமா இருக்கட்டும், எல்லாம் இருக்கீங்க. இந்த கட்சி ஒரு அமைப்பாக துவங்கி கட்சியாக செயல்பட ஆரம்பித்த பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் ஜனநாயக சக்திகளே வாருங்கள்னு சொன்னாரு. நாம எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல போனோம்னு சொன்னாரு. பொது தொகுதியில நிக்கணும்னு சொன்னாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கு நம்ம கட்சியில இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நின்று பொது தொகுதியில ஜெயிச்சவர் பேசுவான்ற நம்பிக்கை இருந்தது? எவ்வளவு பேருக்கு இருந்தது? தலைவர் எழுச்சி தமிழருக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? கொண்ட கொள்கையில் உறுதி, ஏற்றுக்கொண்ட கருத்தியலிலே முழுமையான பற்று. அப்பதான் ஒரு விஷன் கிடைக்கும். நான் செயலை ஏதோ ஏனாத்தானம் செஞ்சா வெற்றி கிடைக்காது. அதனாலதான் பல பேர் தோற்று போய் முடங்கி கிடக்கிறான். அவர் அந்த விஷன் அவர் நினைச்சாரு இந்த கட்சி இப்படி போகணும். இன்றைக்கும் சொல்கிறேன், கட்சி என்ன முடிவு எடுக்கிறது, என்ன மாதிரியான கூட்டணி இருக்கிறதுன்றத நீங்களும் நானும் சிந்திக்கிறதை விட பல லட்சம் மடங்கு ஆழமாக அறிவோடு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர். அதனால கண்ட நாய் சொல்றதெல்லாம் கேட்காது. அவெல்லாம் போட்ட புறத்துண்டுக்கு குறைக்கிறான்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவருக்கு தெரியாதா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவருக்கு தெரியாதா? திமுக ஆட்சியில நம்ம இடம் பெற்றோம். இந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே இப்ப நம்ம உங்க எல்லாருக்கும் தெரியும், வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் ஒரு சட்டம் இருக்கு. அதுல கேஸே போட மாட்டாங்க. போட்டா எதுக்கு போடுவாங்கன்னா, எவனாவும் ஒரு 2 சாதி இருந்து அவன் சண்டை போட்டுப்பான். அவன்ல ஒருத்தன் கொஞ்சம் வெயிட்டா கவனிச்சானா அவனுக்காக நம்மால ஒருத்தனை புடிச்சிட்டு போய் கேஸ் போடுவாங்க. நீங்க போட்ட கேஸ் பூரா அந்த மாதிரி கேஸ் தான். உண்மையிலேயே ஒரு தலித் பாய்ச்சானா பிஓஏ ஆக்ட் வரவே வராது. என்கிட்டயே வந்து நம்ம கட்சி தோழரே ஒருத்தர் வந்து ஒரு நபரை கூப்பிட்டு வந்தாரு. கூப்பிட்டு வந்து இது மாதிரி இவர் வந்து தலித் அல்லாதவர்,
இவர் மேல நம்ம தோழர் ஒருத்தர் வந்து வழக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க அது என்னன்னு கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்னு வழக்கு கொடுத்த தம்பி வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா, நீங்க பேசினா கேட்பாரு அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட பேசுறது இருக்கட்டும், இவர்கிட்ட முதல்ல பேசுறவான்னு. ஏன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, உனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பொறுமையா விசாரிச்சு அவர் சொல்றாரு, எங்க அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனைங்க. நீங்க அண்ணன் கிட்ட அவர் அப்ப பிரச்சனை எங்க இருக்குது, இந்த படுவாங்க 2 பேரும் வீட்டுல ஒத்துமையா இருந்தாங்கன்னா அவர் ஏன் வந்து கேஸ் கொடுக்க போறாரு? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து இந்த வழக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் கூட இதை வந்து கண்காணிப்பதற்கான அமைப்பு வேணும். ஒரு சட்டம் போட்டாங்கன்னா, சென்ட்ரல் ஆக்ட் போட்டாங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போ இங்க மாநில அரசு, மாநில அளவில், மாவட்ட அளவில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தலைவர் எழுச்சி தமிழர் குரல் கொடுத்து வந்தார். அப்ப தொடர்ச்சியா குரல் கொடுத்ததனுடைய எதிரொலியா என்னாச்சுன்னா, இந்த அரசு வந்த உடனேயே விழிக்கன் கூட்டம், இப்ப கூட ஒரு வாரம் முன்னாடி மாநில அளவில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் பேசி வந்தார். இந்த விழிக்கன் கூட்டம் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுக்கு முன்னாடி யாரும் செய்யல, இன்னைக்கு செஞ்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 80களில் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, ஸ்கெடியூல் ட்ரைப், பழங்குடியின மக்கள், இவர்கள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்னன்னா, பழங்குடியின மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஈடாக அதே சதவீதத்தில் ஒன்றிய அரசிலும் மாநில அரசிலும் சிறப்பு திட்டங்களை செய்வதற்கு நிதி ஒதுக்க வேண்டும். ஒரு ஊர்ல 5% ஸ்கெடியூல் ட்ரைப் இருக்காங்கன்னா 100 ரூபாய் அந்த ஸ்டேட்டுக்கு பட்ஜெட்னா 5 ரூபாய் அவங்களுக்கு ஒதுக்கணும். ஆனா இதுல என்ன கூடுதலான விஷயம்னா, அதோட சேர்த்து அதற்கான சட்டத்தை அந்தந்த மாநிலத்தில் ஏற்றணும். முதல்ல ஸ்கெடியூல் ட்ரைபு கொண்டு வந்தாங்க, எஸ்டி கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஸ்கெடியூல் காஸ்ட் பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தவொடனே என்ன பண்ணாங்க, மாநிலங்கள்லாம் வந்து ஒப்புக்கு கணக்கு எழுதுவாங்க. இந்த வருஷம் இவ்வளவு திட்டம் போட்டோன்னு, அதெல்லாம் வந்து எந்த விதமான பைண்டிங்கும் கிடையாது, சும்மா பேருக்கு. இப்ப நான் வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து கொடுப்பா அப்படின்னா, ஒரு 50 ரூபாய் கொடுப்பானா, அந்த 50 ரூபாய்ல 40 ரூபாய் பையில போட்டு 10 ரூபாய் கிட்ட கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்றாருல, அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்ப இதை செக் பண்றதுன்னா என்னன்னா, 50 ரூபாய் கொடுத்துட்டாரான்னு நான் அவர்கிட்ட திருப்பி கேட்கணும். என்னப்பா அவர்கிட்ட 50 ரூபாய் கொடுத்த நிமிஷம் வந்துதா அப்படின்னு கேட்டா அவர் மாட்டிப்பார். அந்த மாதிரி ஒரு நடைமுறை இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணோம்னா, மாநில அரசுக்கு ஒரு சட்டம் இயற்றணும். இந்தியாவிலேயே ஒரு 4-5 மாநிலத்தில் தான் அந்த சட்டம் இருந்தது. ஆந்திரால இருந்தது. ஆந்திரால எப்போ அந்த சட்டம் இயற்றப்பட்டது, அதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆந்திரா பிரியணும் அப்படின்னு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் நடக்கிற காலத்திலேயே ஆந்திரால இருந்த எம்எல்ஏங்க, எல்லா கட்சி எம்எல்ஏவும் சேர்ந்து, அதான் ஒரு பகுதி என்ன சொல்றான், பிரியணும்ன்றான், ஒரு பகுதி சேரணும்ன்றான், மாறுபட்ட கருத்துள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. ஆந்திரால இன்னைக்கு ஆந்திராலயே இருக்கு, தெலுங்கானாலயே இருக்கு, இன்னும் 1-2 மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த சட்டம் இந்த அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். அது உடனே வந்து ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வராது, அது எனக்கும் தெரியும். ஆனால் நிச்சயமாக ஏற்கனவே இருந்த நிலைமையை விட ஒரு மாறுதலை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அரசு ஊழியர்கள் வந்து, அரசு ஊழியர்கள பட்டியலின அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு. அதை திருப்பி கொடுக்கணும்னா சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன்ல அரசமைப்பு சட்டம் மாநில அரசு கொடுத்திருக்கு. அப்படி ஒரு சட்டம் சில மாநிலங்களில் இயற்றப்பட்டிருக்கு. நம்ம மாநிலத்தில் அப்படிப்பட்ட சட்டம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி இன்றைக்கு அந்த சட்டம் வெகு விரைவில் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் தான். இப்படி எண்ணற்ற நிலைகள். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நாம வந்து தேர்தல் அதிகாரம் அங்கீகாரம் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கு. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா தோழர்களே, எலெக்ஷன் கமிஷனுக்கு 8% ஓட்டு வாங்கணும்ன்றான். அவன் டெக்னிக்கலா என்ன சொல்றான்னா, எல்லா தொகுதியும் சேர்த்து 8%. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நின்ற முதல் தேர்தலே 30% ஓட்டு வாங்கிட்டோம். நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் நின்ற போது அப்போ ஒரு 30% வாங்கணும். அப்புறம் 2 தொகுதி நீங்க போதும், அந்த 2 தொகுதியும் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா நாம வந்து 20% மேல வாங்கியிருக்கோம். இன்றைக்கு இந்த அங்கீகாரம் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் போய், ஏதோ ஒரு வகையில நம்மால் ஒரு நிலையை எழுதி இருக்க முடிகிறது என்று சொன்னால் அது தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்துக்கக்கூடிய அணுகுமுறை தான். இன்னைக்கு கூட சும்மா சிந்திச்சு பாருங்க. இப்ப என்ன விட்டுருங்க, நான் ஒரு தனிநபர், எனக்கு இந்த அடையாளம் எல்லாம் வந்து, இப்ப நான் வந்து என்னைக்குமே நான் ஒண்ணு நினைப்பேன். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு மாடு முதுகுல வந்து கும்பத்தை வச்சுட்டு போகும்போது வர்றவங்களாம் அந்த மாட்டை வணக்கம் வச்சாங்களா மாட்டுக்கு. மாடு ஒரு 5 பேர் வணக்கம் வச்சோன்னா 6வது ஆள் வரும்போது நினைச்சா, ஏப்பா நமக்கு எவ்வளவு மரியாதைடா அப்படின்னு அடுத்து ஒரு ஆள் வந்தவொடனே வணக்கம் வைக்கிறதுக்காக தலையை இப்படி ஆடிச்சான்.
முதுகுல இருந்த கும்பம் வந்துதான் வச்சானா ஒருத்தன் முதுகுல. ஏன்னா அது கும்பம் தூக்கிட்டு வருது. வணக்க வச்சவங்க கும்பத்துக்கு தான் வைக்கிறான். இப்ப நான் வந்து எனக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பு, நீங்க கொடுக்குற துண்டு, ஏப்பா நம்ம அவ்வளவு பெரிய ஆளா நினைச்சோன்னா நான் அந்த மாடு மாதிரி ஆயிடுவேன். அதெல்லாம் இப்ப எழுச்சி தமிழ்ன்ற கும்பத்தை எங்க முதுகுல வச்சிருக்கோம். அதுக்கு கிடைக்கிற மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் எல்லா வகையிலும். இன்றைக்கு வந்து நான் தான் சொன்னேன், இன்னைக்கு வந்து ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு அந்த நாட்டினுடைய பிரச்சனைகளாக தலையாய பிரச்சனையாக தமிழ்நாடு எடுத்துட்டீங்களா, இடஒதுக்கீடு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளிலும் தெளிவான பார்வை இருக்கக்கூடியவர் தான் ஆட்சி நிர்வகிக்க முடியும் என்ற இந்த நிலை வந்தது என்று சொன்னால் அது வேற சாய்ஸே கிடையாது. தலைவர் எழுச்சி தமிழர் தான். சில பேர் வந்து திடீர்னு சொல்றான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தேர்தல் வியூக வகுப்பாளர். தேர்தலுக்கு தேர்தலே அந்த தேர்தல் எந்த பக்கம் போகணுன்ற வியூகத்தை வகுக்கிறதே தலைவர் எழுச்சி தமிழர் தான். நீங்க 2014 தலைவர் எழுச்சி தமிழர் அப்ப வந்து பிஜேபி என்ன பண்றாங்கன்னா குஜராத்ல வந்து நாங்க வளர்ச்சி கொடுத்துட்டோம் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறான். இந்த பிரச்சாரத்துக்கு எதிர் பிரச்சாரம் தான் காங்கிரஸ்காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள்லாம் வந்து அவன் வளர்ச்சின்னா இவன் என்ன சொன்னா, இல்ல நீங்க உங்களால வளர்ச்சி தர முடியாதுன்னு சொன்னான். அவனோட உண்மையான ரூபத்தை அவன் முகமுடிய கீழ்ச்சி உள்ள பார்த்த ஒரே ஆள் தலைவர் எழுச்சி தமிழர் தான். எழுச்சி தமிழர் என்ன சொன்னாரு, பிஜேபி வந்தது என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, பிஜேபி வந்தது என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, பிஜேபி வந்தது என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, பிஜேபி வந்தது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தேசத்திற்கே ஆபத்து. இன்னைக்கு சொல்லல, இவங்க இவ்வளவு அட்டகாசம் பண்ணி அட்டூழியம் பண்ணி கொடுமை பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தலைவர் எழுச்சி தமிழ் சொல்ல, இதெல்லாம் இவனுங்க பண்ண போறானுங்க. இவனுங்க முகமுடிய வந்து கிழிச்சு இவனுங்க உண்மையான முகத்தை பார்த்து 2014 சொன்னார் தலைவர் எழுச்சி தமிழ். அன்னைக்கே வந்து கலைஞர் சொன்னார் மதசார்பற்ற கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னாரு. அன்னைக்கு அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. 2014 அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்பதனால் என்னாச்சு, தமிழ்நாட்டில் அதிமுக மொத்தமா ஜெயிச்சாங்க. பிஜேபி கூட்டணி கூட 3 சீட் வந்தாங்க. 3 சீட் வந்தாங்க. அன்றைக்கு அது நடைபெறவில்லை. ஆனால் பார்த்தாரு தலைவர் எழுச்சி தமிழர், 14 உங்களை விட்டுட்டோம், மௌன 19 உன்னை விடவே கூடாதான்னு முடிவு பண்ணாரு. 19 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு மாநாடு திருச்சியில தேசம் காப்போம் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்து மதசார்பற்ற சக்திகளை ஒன்று சேர நிறுத்தினார். என்னாச்சு, அப்ப எல்லாம் சொன்னா நீங்க என்ன சனாதன எதிர்ப்பு மாநாடு போடுறீங்க, சனாதனத்தை எதிர்த்தீங்கன்னா என்ன. இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொஞ்சம் வயதுல மூத்தவர்களாம் கூட இருப்பாங்க. இந்த சனாதனன்ற சொல்லாத தமிழ்நாட்டில் எப்பங்க வந்தது? எப்பங்க வந்தது? தலைவர் எழுச்சி தமிழர் அதை வந்து அந்த சொல்லாட வந்து இன்னைக்கு அதை விட்டுட்டு யாரும் பேச முடியாத அளவுக்கு அந்த அதுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காங்க. அது காரணம் என்ன, அதுதான் பிரச்சாரம், அதுதான் மக்களிடம் கொண்டு போகக்கூடியது. அன்னைக்கு 2019 எல்லாரும் ஒரே மேடையில் நிக்க வச்சோம். தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரியப்பட்டது பிஜேபி, 2024 துடை தெரியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நம்ம அரசியல் நடவடிக்கைகளை கொண்டு செல்கிறோம். நம்முடைய அரசியலை பொறுத்தவரை நம்முடைய அரசியலை பொறுத்தவரை யாருக்கும் எதிரான அரசியல் அல்ல, எல்லோருக்குமான அரசியலை செய்யக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். யாருக்கு பாதிப்பு என்றாலும் அவனுடைய நிறத்தை பார்த்து அவனுடைய அடையாளத்தை பார்த்து அவனுக்கான ஆதரவு கரம் நீட்டுகிறவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர். எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அங்கே உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக கை கொடுக்க வேண்டும் என்கிற நிலையிலே தலைவர் எழுச்சி தமிழர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறோம். இந்த அரசியல் அங்கீகாரத்தை இன்று வென்றெடுத்திருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் முதலிலே கொடியேற்றும் பொழுது இன்று இந்த இயக்கத்தினுடைய கொடி, நாளை இது நாட்டை ஆளும் கொடி என்றார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அதற்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சில பேர் இங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க. சமூக ஊடகங்கள் அது வந்து என்னன்னா, ஒரு நம்ம வந்து செவுரு இருக்கு, செவுருல போய் ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு வரோம், ஒரு 10 பேர் போவாங்க வருவாங்க பாப்பாங்க. நீ அந்த செவுருல போஸ்ட் ஓட்டிட்டு அது பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துன்னு யார் யார் இந்த போஸ்டரை பார்த்துட்டு என்னென்ன பேசுறாங்க, யார் யார் இந்த போஸ்டருக்கு என்ன பண்றாங்க, அங்க போய் பக்கத்திலே நின்று பேசினா உன் வேலை என்ன ஆகும்? உருப்பிடுவோமானமா? இப்படி பல பேர் சமூக ஊடகத்துல பண்றீங்க. ஒரு பதிவு போட்டீங்களா, அந்த மீட்டிங் நடக்குதா போடுங்க, நம்ம கட்சிக்கார 4 பேர் அதை பாராட்டி பேசுவான். அவன் நம்ம என்ன நிலைப்பாடு இருக்குமோ அதான் இருப்பான். இத பிடிக்காத வைத்தறிச்சல் பிடிச்சவன் கால் பிடிச்சிருக்கு கீழே வந்து சில அந்த செவத்துல நம்ம போஸ்டர் ஓட்டுறோம், சிலது வந்து அதுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிட்டு போவோம். அதுகிட்ட ஒரு செவத்துல நம்ம போஸ்டர் ஓட்டுறோம், அதே இடத்துல இன்னொன்னு வந்ததுன்னா அந்த பக்கம் போயிட்டு காலை தூக்கி நிற்கும். அந்த மாதிரி நம்ம போடுற போஸ்ட்ல வந்து நம்ம பதிவை போடுறோம், காலை தூக்கின்னு போக தெரிஞ்சும் போயிட்டு போறோம், போடாட்டு போயினே இருக்கீங்க. அதான் கவலையப்படாதீங்க. அப்புறம்
தலைவர் எழுச்சி தமிழர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த நிலைப்பாடு தான் உறுதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு என்றைக்கும் கட்சியினுடைய நலனை கருதி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அல்ல, தனிப்பட்ட நலனை கருதி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அல்ல, கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் நலனை கருதி எடுக்கப்படுகிற நிலைப்பாடு அல்ல, சமூகத்தின் நலனை கருதி எடுக்கின்ற நிலைப்பாடு தான் தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை தொடர்ந்து எடுத்ததுனால்தான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்து இந்திய அரசியல் வரலாற்றில் 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அமைப்பு என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தேர்தல் அங்கீகாரத்தை முதலிலே பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் எழுச்சி தமிழர் பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி தொடரும். இது நம்முடைய வெற்றி அல்ல, மக்களின் வெற்றி. மக்களோடு நாம் பெறுகின்ற வெற்றி. மக்களோடு சேர்ந்து நாம் வெற்றி பெறுவோம். தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம். நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம். தேவி நமது பானை சின்னம் அங்கீகாரம் பெற்றதை ஒட்டி அண்ணன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் ரத்ன சுருக்கமாக இந்த கவிதையை வாசிப்பார்.